நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். முதலில் எஸ்ஐ தேர்வுக்கான புதிய நடைமுறை, ராபிஸ் நோயாளி சேலத்தில் உயிரிழந்தது, நெசவு தொழிலாளி உயிரிழப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். காவல் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்கனவே பணியில் உள்ள காவலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இனி ஒரே தேர்வு நடைபெறும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதாவது உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களில் 20% இடங்கள் காவலர்கள், தலைமை காவலர்களின் பணி மூப்பு அடிப்படையிலும் பதவி உயர்வு அடிப்படையிலும் நிரப்பப்படுகின்றன. மீதமுள்ள 80% இடங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக நேரடியாக நியமனம் வழியே மேற்கொள்ளப்படுகிறது. நேரடியாக நியமனம் செய்யப்படும் 80% தேர்வாளர்களுக்கும் பதவி உயர்வு மூலமாக உதவி ஆய்வாளராக வரக்கூடியவர்களுக்கும் பொதுவான ஒரே தேர்வை மாநில அரசு நடத்த வேண்டும் என வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதனை ஏற்று உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்ட அறிக்கையில் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதில் பின்பற்றப்படும் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமன நடைமுறைகளுக்கு பொதுவான தேர்வு முறை அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இரு தரப்பினருக்கும் உடல் தகுதி தேர்வுகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டு தறி தொழிலாளி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலவம்பாளையத்தைச் சேர்ந்த தறி தொழிலாளியான குப்புசாமி நாய் ஒன்றை வளர்த்து வந்த நிலையில் அது 3 மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியைச் சேர்ந்த பலரை கடித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குப்புசாமி அந்த நாயை அடிக்க முயன்றுள்ளார். அப்போது நாய் அவரை காலில் கடித்ததாக தெரிகிறது. எனினும் அவர் ஊசி எதுவும் செலுத்திக் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக தண்ணீர் குடிக்க முடியாமல் நாய் போல சில செயல்களை குப்புசாமி செய்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குப்புசாமியை பரிசோதனை செய்ததில் அவருக்கு ராபிஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குப்புசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருமண விழா மேடையில் நடனமாடிய போது பெண் சுருண்டு விழுந்து உயிரிழந்த சோக காட்சிகள் தான் இவை. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தனியார் பள்ளி தாளாளர் அருண்குமார் என்பவரின் வீட்டு திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஜீவா என்ற பெண்மணி கலந்து கொண்டார். வரவேற்பு விழாவில் கானா பாடகர் வேல்முருகன் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் ஜீவா மேடை ஏறி நடனமாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஜீவா சுருண்டு விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் மாரடைப்பு ஏற்பட்டு ஜீவா உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நடனமாடிக்கொண்டிருந்த பெண் திடீரென உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. எட்டு மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது தளத்தில் கிரைண்டர் உபயோகத்தின் போது ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த மயிலாப்பூர் மற்றும் தேனாம்பேட்டை தீயணைப்பு நிலைய வீரர்கள் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 5வது மற்றும் 6வது தளங்களில் சிலர் சிக்கியிருந்த நிலையில் தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட புகைமூட்டத்தால் சிலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தொடர்ந்து 3 மணி நேரமாக போராடிய தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இமீடியட்டா வெஹிக்கிளை நாங்கள் டர்ன் அவுட் பண்ணிட்டோம். டோட்டல் ஆஃப் 8 நம்பர் வெஹிக்கிள்ஸ் டர்ன் அவுட் பண்ணியிருக்கோம். இமீடியட்டா ஃபயரை நாங்கள் புட் டவுன் பண்ணிட்டோம். அண்ட் அங்கே இருந்த பர்சனையும் இமீடியட்டா எவகேட் பண்ணிட்டோம். இங்கே எதுவும் நம்மளுக்கு கேஷுவாலிட்டிஸ் எதுவும் இல்லை. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நம்ம இப்போ எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆல் ரெசிடென்ட்ஸ் ஆர் ஃபைன். தீ விபத்து காரணமாக அருகில் வசிப்பவர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் நிலைமை சீரான பிறகு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். எருமனூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன், ஐயப்பன், ஆதினேஷ், வேலு உள்ளிட்ட 6 பேர் அதே பகுதியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவிற்கு காரில் சென்றனர்.
நேற்றிரவு திருவிழாவில் கலந்து கொண்ட அவர்கள் இன்று அதிகாலை விருத்தாச்சலத்தில் டீ குடிப்பதற்காக காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மணவாளநல்லூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஐயப்பன், ஆதினேஷ் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சிகிச்சை பலனின்றி வேலு உயிரிழந்தார். கார் விபத்தில் ஒரே கிராமத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டியின் தேர்வு சரியானது என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது திருமண நாளையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு விருந்து வைத்தார். இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த விசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்தும் கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன் ரெட்டிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட்டு குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சமூக நீதியை உயர்த்தி பிடித்த நீதிபதியாக விளங்கியவர் சுதர்சன் ரெட்டி என குறிப்பிட்டுள்ளார். கூட்டாட்சிக்கு எதிரான போக்கு, எதேச்சதிகாரம் மற்றும் வெறுப்புணர்வை பரப்புவது ஆகியவற்றுக்கு எதிராக நிற்க சுதர்சன் ரெட்டி சரியான தேர்வு என்றும் தனது பதிவில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதி கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விழுங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பிரச்சாரத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணம் வாங்கியதை வெளிக்காட்டியதே திமுக தான் என்றும் திமுகவின் தவறுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் துணை போகக்கூடாது என்றும் தெரிவித்தார். நீங்க கூட்டணி வச்சு போட்டுருக்கீங்க, திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சீங்க. அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் ரீதியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? அதுதான் எங்களுடைய கேள்வி. மேலும் திமுகவுடனான கூட்டணியால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செல்வாக்கு குறைந்து கொண்டே செல்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நான் பாதி கம்யூனிஸ்டுகிறார், பாதி முழுங்கிட்டார், பாதி கம்யூனிஸ்ட் கட்சி விழுங்கிவிட்டார். நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுக்கு துணை போகாதீர்கள். உங்களுக்கு என்று தனி மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது, அது சரிந்து கொண்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினேன். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கொள்கையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கையும் இவ்வாறு ஒத்துப்போகிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அன்புமணி மீது சுமத்தப்பட்டுள்ள 16 குற்றச்சாட்டுகள் குறித்து வரும் 31ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என கெடு விதித்து ராமதாஸ் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க ராமதாஸ் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 17ஆம் தேதி நடந்த பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அறிக்கை ஒன்றை அந்த குழு ராமதாஸிடம் ஒப்படைத்தது. குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸின் இல்லத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 தேதிக்குள் நேரிலோ அல்லது மேற்கண்ட முகவரிக்கு கடிதத்தின் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். இந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என வழக்கறிஞர் பாலு கூறியது குறித்து பதிலளித்த ராமதாஸ், பாலு பாமகவில் இருந்து நீக்கப்பட்டவர், அவரது கருத்துக்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த காவல்துறை அனுமதி மறுத்ததாக பாஜகவினர் கூறிய நிலையில் அதனை நெல்லை மாநகர காவல்துறை மறுத்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாடு வரும் 22ஆம் தேதி நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ள நிலையில் நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜகவினர் இதற்கு அனுமதி கோரியிருந்தனர். இந்நிலையில் கூட்டத்திற்கு மாநகர காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறி வண்ணாரப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நெல்லை மாவட்ட பாஜக சார்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நெல்லை மாநகர காவல்துறை, பூத் கமிட்டி மாநாட்டிற்கு காவல்துறை சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி மாநாட்டுக்கான பதாகைகளை அமைக்க மாநாட்டு அமைப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளது.
தவேக மாநாட்டு மேடையில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகத்துடன் திமுகவை தோற்றுவித்த அண்ணா, அதிமுகவை நிறுவிய எம்ஜிஆர் ஆகியோரின் புகைப்படங்களுடன் இடம்பெற்றுள்ள கட் அவுட் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மக்கள் நேசிக்கும் தலைவர்களின் புகழை பரப்புவது தங்கள் கடமை என்றும் இதில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்றும் கூறினார். பொதுவான தலைவர்கள், அந்த பொதுவான தலைவர்களின் படத்தை பயன்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது என்பது எங்களுக்கு இல்லை, மக்கள் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அதனால் எந்த தவறும் இல்லை. இங்கே அம்பேத்கரின் படம் இருக்கிறது, பெரியாருடைய படம் இருக்கிறது. எல்லா தலைவர்களும் மக்களின் நம்பிக்கை, மக்கள் விரும்பும் தலைவர்களின் படம் இருக்கிறது. அதனால் அதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய பொதுமக்களுடைய எல்லாருடைய கருத்தாக இருக்குது. அதே நேரம் எம்ஜிஆர் புகைப்படத்தை பயன்படுத்தியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையும் பயன்படுத்துகிற முழு தகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் இருக்கிறது. ஆகவே இந்த தவேக கட்சியை சேர்ந்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டிருப்பது அவர்களுக்கு அடாத செயல், அது தேவையற்ற செயல். அண்ணா, எம்ஜிஆரின் படத்தை விஜய் முதன்மைப்படுத்துவது தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் சிபி ராதாகிருஷ்ணன், மும்பையை புரட்டி போட்ட கனமழை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை சிபி ராதாகிருஷ்ணன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதனையடுத்து டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, நிர்மலா சீதாராமன், கிஷன் ரெட்டி உள்ளிட்டோருடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை சந்தித்தார். தென் மாநில எம்பிக்களை சந்தித்த போது அதிமுக எம்பி தம்பிதுரை உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதே நேரம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி இன்று இந்தியா கூட்டணி எம்பிக்களை சந்தித்து பேசுகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான நடைமுறை, வேட்புமனு தாக்கலில் கையெழுத்திடுவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து சுதர்ஷன் ரெட்டி நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். மும்பையில் மோனோ ரயில் பழுதானதால் சிக்கித் தவித்த பயணிகளை மீட்புப் படையினர் மீட்ட காட்சிகள் தான் இவை. கனமழைக்கு மத்தியில் மும்பையில் மைசூர் காலனி மற்றும் பக்தி பார்க் ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த மோனோ ரயில் பழுதாகி நின்றது. சுமார் 582 பயணிகள் சிக்கிக் கொண்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி பயணிகளை மீட்டனர். மோனோ ரயிலில் 104 மெட்ரிக் டன் அளவுக்கே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என்ற நிலையில் 109 மெட்ரிக் டன் அளவுக்கு பயணிகள் இருந்ததால் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. முன்னதாக ஆச்சாரியா அட்ரை மற்றும் வதாலா ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்ற மற்றொரு மோனோ ரயிலும் பழுதானது. அதில் இருந்து சுமார் 200 பயணிகள் மீட்கப்பட்டு மோனோ ரயிலை வதாலா நிலையத்திற்கு மீட்புப் படையினர் கொண்டு சென்றனர். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்து அளிக்கப்பட்ட தீர்ப்பை மாற்ற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் தொடர்பாக விளக்கம் வேண்டுமானால் தரலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மசோதா விவகாரத்தில் ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என 14 கேள்விகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார். இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, ஹரீஷ், அரசமைப்பு சட்ட விதிமுறைகள் படி இந்த மனுவை திருப்பி அனுப்புவதை தவிர வேறு வழி கிடையாது என்றும் அனைத்து 14 கேள்விகளுக்கும் தற்போதைய தீர்ப்பிலும் முந்தைய தீர்ப்புகளிலும் தெளிவாக பதிலளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயிக்கப்பட்ட தீர்ப்பின் மூலம் குடியரசுத் தலைவரின் விருப்புரிமை அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் மசோதா விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோரின் அதிகாரம் குறித்து முன்னதாக வழங்கப்பட்ட தீர்ப்பில் விளக்கம் வேண்டுமானால் தரலாம், ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை மாற்ற முடியாது என தெரிவித்தனர். மேலும் மசோதாக்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்தது மட்டும் சரியான ஒன்றாகுமா என மத்திய அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினர்.
கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு சிறையில் இருந்தாலே பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் மக்களவையில் 3 முக்கிய மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தாக்கல் செய்கிறார். இதன்படி 5 ஆண்டுகளுக்கும் மேலான தண்டனை விதிக்கும் வகையிலான எந்தவொரு குற்றச்சாட்டின் கீழும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு சிறையில் இருந்தால் 31வது நாளில் அவர்களை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்யப்படுகிறது. இதேபோல பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யவும், அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படாவிட்டால் தானாகவே பதவி நீக்கம் செய்யப்படவும் வழிவகை செய்யப்படுகிறது. இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் வகையில் 3வது மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கு மாறாக இந்த மசோதா அமைந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்ய குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும் சூழலில் அதிலிருந்து விலக்களித்து உடனடியாக தாக்கல் செய்ய அனுமதிக்குமாறு மக்களவை செயலாளருக்கு அமைச்சர் அமித் ஷா நேற்று கடிதம் எழுதியுள்ளார். இது எதிர்க்கட்சிகளான மாநிலங்களின் முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் முயற்சி என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர் முரளி நாயக்கின் வாழ்க்கை பயோபிக்காக உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பெஹல்காமில் நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாதிகளை அழித்தொழித்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடந்த மோதலில் ஆந்திராவைச் சேர்ந்த முரளி நாயக் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். இந்நிலையில் இவரது வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு விஷான் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் பயோபிக் உருவாக்க உள்ளது. பிக் பாஸ் பிரபலமான நடிகர் கௌதம் கிருஷ்ணா இதில் முரளி நாயக்காக நடிக்க உள்ளார். இது வெறும் படமல்ல என்று தெரிவித்துள்ள நடிகர் கௌதம் கிருஷ்ணா, உண்மையான கதாநாயகரின் வாழ்க்கை கதை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் இந்த படம் உருவாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 399 ரூபாய் கட்டணத்தில் சாட் ஜிபிடி கோ என்ற புதிய திட்டத்தை OpenAI நிறுவனம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் கோலோச்சி வரும் OpenAI நிறுவனத்தின் சாட் ஜிபிடி செயலியை உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர். முதன்முறையாக சாட் ஜிபிடியை பயன்படுத்துவோருக்காக சாட் ஜிபிடி கோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ளனர். GPT-5 செயலியில் உள்ள அதே மேம்படுத்தப்பட்ட வசதிகள் சாட் ஜிபிடி கோ செயலியிலும் உள்ளன. மேலும் இந்தியாவில் உள்ள மொழிகளிலும் சாட் ஜிபிடி கோவை பயன்படுத்த முடியும். சாட் ஜிபிடி கோ மூலம் பயனர்கள் 10 மடங்கு அதிக வேகத்தில் படங்கள் உள்ளிட்டவற்றை உருவாக்கலாம். சாட் ஜிபிடி கோவை இந்தியாவில் உள்ள UPI செயலிகள் மூலம் கட்டணம் செலுத்தி பயன்படுத்தும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.